ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் கார்டனை தான் நாங்கள் காமிக்கலான்ட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கள் பப்பாளி மரம். நாங்கள் பப்பாளி 2 பறிச்சிருக்கோம் இன்றைக்கி. அடுத்து இது அத்திப்பழ மரம், ஃபிக் ட்ரீ. இது வந்துட்டு ஹைப்ரிட் அத்திப்பழம் தாங்க. இதில் குருவியெல்லாம் நிறையா சாப்பிட்றதுங்கிறக்காக நாங்கள் கவர் போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்துட்டு ரைப் ஆகிடுச்சு இந்த பழம். இதை ஆல்ரெடி குருவி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த ரைப்பான பழம். அடுத்து என்னோடய டாட்டர் வந்துட்டு கீரை விதை போட போகிறாங்க. இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இது எங்கள் கார்டன்லேயே பறித்த கீரை விதை. இதை போட்டு தண்ணி விட்டு ஒரு குச்சியில் நல்லா லைன் மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா இது நல்லா முளைச்சி வந்துடும். அடுத்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கடையில் வாங்குறத விட இது ரொம்ப சுத்தமான ஹெல்த்தியான ஆர்கானிக் கீரை. இது வந்துட்டு கரிசலாங்கண்ணி, ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம், எண்ணெய் காய்ச்சலாம். இப்போ தான் சின்ன பூ எடுத்திருக்கு. இது இன்னும் ஃபுல்லாக நல்லா வளரும். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுக்கு பேர் நம்ம ஊரில் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு கேப் கூஸ்பெரி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்படின்னா ஒரு ஆரஞ்சும் டொமேட்டோவும் மிக்ஸ் ஆன ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா பழுத்துதுன்னா ஆரஞ்சு கலரில் உள்ளே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது வந்து என்னென்னா எங்கள் சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் நிறைய பூ எடுத்திருக்கு. இன்னும் காய்க்கல. காய் காமிச்சோன்னு நான் வீடியோ போடுறேன். இது வந்துட்டு ஒரு ஐவி கார்டு, கோவக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கடையில் பார்த்துருப்போம். இது வந்துட்டு செடி வச்சு நாங்களே வளர்த்தலாம் அப்படின்ட்டு இப்போ தான் 2 காய் வந்திருக்கு. இன்னும் பொரியல் பண்ணுற அளவுக்கு நிறையா வரல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மார்னிங் டைம்ங்கிறதுனால. அடுத்து அந்த அத்திப்பழ மரம் தாங்க. இதை பறிக்கலாம், இன்றைக்கி பறிச்சிடலாம், இல்லைனா குருவி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக இதை பறிச்சிட்டோம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சதுனால நல்லா காய் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பழமுதிர்லலாம் சேல் பண்ணுவாங்கள்ல. இது வந்துட்டு பம்கின் ஃப்ளவர், எங்கள் வீட்டு பம்கின் ஃப்ளவர். இப்போ தான் ஒரு குட்டி காய் வந்திருக்கு. இன்னும் இது பெருசாகவே இல்லை. இதாக பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இது வந்து என்னென்னா சேனக்கிழங்கு. இது சேனக்கிழங்கோட அந்த சின்ன இதை போட்டோம்னா இந்த மாதிரி தான் முளைச்சி வரும். இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 10 months ஆகுங்க. இது வந்துட்டு அந்திமல்லி. இது ஈவினிங் தான் பூக்கும், மார்னிங் வரைக்கும் இருக்கும். மார்னிங்க்கு அப்புறம் இது இதாகிடும். ஒரே ஒரு காலிஃப்ளவருங்க, மற்றதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் மலைக்கு சின்ன பூ வந்திருக்கு. இது வந்துட்டு எங்கள் பிரிஞ்சால். 3 செடி தான் இருக்குது, ஆனால் நிறைய காய்க்கும். இது என்ன வெரைட்டினா கொத்து கொத்தாக காய்க்கும், நீளமாக காய் வரும். நாட்டு வெரைட்டி மாதிரி இல்லை, இது கிராஸ் சம்திங் ஹைப்ரிட். இது வந்துட்டு லேடிஸ் ஃபிங்கர். இது ஒரு நாட்டு வெரைட்டி. காய் ரொம்ப பெருசு பெருசாக வரும். நாங்கள் ஏன் பொறிக்காம விட்டுட்டோன்னா அதெல்லாம் ரொம்ப முத்தி போச்சு. இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. 2 பப்பாளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கத்திரிக்காய் நிறையா. நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் செய்யலான்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெரண்டை கொஞ்சம் பறிச்சிருக்கோம். இதை பெரண்டை சட்னி செய்யலாங்க. இதில் பெரண்டை சட்னி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய சத்து இருக்குது, கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ளவர் என்னென்னா ப்ளூ பீ ஃப்ளவர் அப்படியும் இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதை வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி டெய்லியும் காய வச்சுக்குவோம். டீ போட்டு